போனார் இவர்? இன்னும் ஆளை காணோம். மதிய சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, இன்னும் வர காணுமே. எங்கே போனாருன்னே தெரியலையே. சரி, அப்படியே உட்கார வேண்டியதான். மல்லிப்பூ இருக்கு, சரி கொஞ்ச நேரம் வச்சுக்கோ. என்ன செவந்தி வெளியே உட்காந்துட்ட? சந்தைக்கு போலாமா, வாரியா? எங்கக்கா வர்றது? இவர் வேற ஆளை காணோம், சாப்பிட வரணும். சாப்பாடு கொடுத்துட்டு வேணா வரக்க வெயிட் பண்றேங்க. சாப்பாடு கொடுத்துட்டு வர வரைக்கும் அங்கே சந்தை இருக்குமான்னு தெரியலையே. சரி, நான் போயிட்டு வரேன், நீ பின்னாடி வா. இருங்கக்கா போவோம். அவர் ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டு போயிடுவாரு, ஒன்னாமே போவோம். இல்லை செவந்தி, நான் நடந்து போகிறேன், நீ உங்கள் வீட்டுக்கார பைக்கில் கூட வா, ஒன்றும் தப்பு இல்லை. ஓ அப்படி சொல்றீங்களா? சரிக்கா, அவரு கூட்டிட்டு போயிடுவாருன்னு தெரியல, பாக்குறேன்க்கா எப்படின்னு. ஒரு போனை போடுவோம். ஹலோ, எங்க இருக்கீங்க? வாங்க சாப்பிடுவோம். எப்போ வருவீங்க? ஓ அப்படியா, பக்கத்துல வந்துட்டீங்களா? சரி வாங்க வாங்க. ஓ இங்கதான் இருக்கியா? என்ன நம்ம வந்தது கூட தெரியாம என்ன யோசனையில இருக்கா? அப்படி என்ன நம்ம வந்தது கூட தெரியாம என்ன யோசனையில இருக்கா? யார் இது கண்ணை பொத்துறது? யார் நீங்க? யார் நீங்க? யார இருக்கும்? யார் அவ்வளவு தைரியமா என் கண்ணை பொத்துறது? ஒருவேளை இவரா இருக்குமோ? இவராதான் இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு இந்த முடி. நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே. பயங்கரமா ரொமான்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி இல்லைங்க, நீங்க நேரா வந்து என் மூஞ்சிக்கிட்ட நின்னீங்களா? சரி முடி அழகா இருக்கா? சரி அதனால ஒரு கிஸ் பண்ணேன். சரிடி, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொண்டா. ஏங்க ரசம் சாப்பாடு தாங்க இருக்கு. ரசம் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல், கருணக்கிழங்கு பொரியல். ஓகேவா? டபுள் ஓகே. சீக்கிரம் கொண்டு நான் போய் கை கழுவிட்டு வரேன். எவ்வளோ பாசமா இருக்காரு என் மேல. இவர் இனிமே கோவமே படுத்தக்கூடாது. இவரை கோவப்படுத்தினா அவ்வளோதான், அப்புறம் பழைய மாதிரி ஆயிடுவாரு. இவர் அன்பா இருக்கும்போது நம்மளும் நல்லபடியாக நடந்துக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். செவந்தி நம்ம மேலே எவ்வளோ அன்பா இருக்கா, எவ்வளோ பாசமா இருக்கா. வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா சாப்பிட்றதுக்கு. செவந்தியக்கா, செவந்தியக்கா. வா அபி, உட்கார் அபி. அண்ணா உட்காரதுக்குலாம் நேரம் இல்லைங்கண்ணா. அக்கா இல்லைங்களா? என்ன அபி கையில்? அண்ணா பாஸ்தா செஞ்சுங்கண்ணா வீட்டில், அது கொஞ்சம் இருக்குங்களா? சரி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேங்கண்ணா. அப்படியா அபி? செவந்தியக்கா நல்லா இருக்கீங்களா? ஏக்கா கொஞ்சம் பாஸ்தா செஞ்சுனா, சரி உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேக்கா. அப்படியா அபி? நல்லா இருக்கியாம்மா? உங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டாரா? ஆமாக்கா வேலைக்கு போயிட்டாருக்கா. கொஞ்சம் பாஸ்தா செஞ்சுனா, சரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போகலான்ட்டு எடுத்துட்டு வந்தேக்கா. அப்படியா அபி? என்ன இந்தாங்க சாப்பாடு. அண்ணா வாங்கிக்கோங்க, இதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். செவந்தியக்கா நீங்கள் வெளியே வரீங்களா? இல்லை அபி, நீ போயிட்டு வா. ஆமாக்கா நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குங்களா? சரி அவர் வரேனாரு, சரி 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் வெளியே அப்படின்ட்டு போகிறோம்க்கா, கிளம்பிட்டோம். சரிம்மா அபி, நீ போயிட்டு வா. ஏங்க அந்த பாஸ்தாவை தாங்கிட்டு வைங்க, அது நல்லாவே இருக்காது. அவன் நல்லாவே செஞ்சிருக்க மாட்டான். அவன் புருஷன்காரன் டெய்லி சண்டை. சாப்பாடு நல்லா இல்லை, குழம்பு நல்லா இல்லைன்ட்டு அவனுக்கு செய்யவே தெரியாதுங்க. தயவுசெய்து சாப்பிட்றாதீங்க, வயிறு வலிக்கு. அப்புறம் போயிட்டாலோ போயிருப்பாலோ, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடும். என்ன சொல்ற செவந்தி, நல்லா இருக்காதா? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? ஏங்க நான் தான் சொல்கிறேன்ல, அதை வச்சிருங்க, வேண்டாம். சரி, நீ சொல்ற, நல்லதுக்கு தான் சொல்லுவேன். என்ன பிள்ளைல ஒரு சமையல் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது? ஏன் இப்படி செய்கிறான் அந்த அபி? ஏங்க அவன் அம்மா கறி எதுவும் சொல்லி கொடுக்கலையாட்டிருக்கு, அதான் அப்படி இருக்கா. போக போக சரியாயிரும், அது வரைக்கும் நம்ம சாப்பிட வேண்டாம், அப்புறம் வயிறு வலிக்கும். சரி, அபி பிள்ளை நல்ல பிள்ளை தானே, போக கற்றுக்குவா. நீயும் கொஞ்சம் சொல்லி கொடுட்டி. சரிங்க நான் சொல்லி கொடுக்குறீங்க, சாப்பிடுங்க. ஏங்க சந்தைக்கு போமா? ஆரம்பிச்சிட்டியா? ஏங்க இன்னைக்கு சந்தை போடுறாங்க, விலையெல்லாம் கம்மியாக இருக்கும். காய்கறி விலையெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு ஆகும்ல. இப்போ பைசா இல்லாட்டி அடுத்து வரப்போ. ஏங்க நேற்று தானே சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்களா? இன்னும் வரலைங்க, நான் கூட்டிகிட்டு வர போகிறேன்.